കോവിൽക്കടവിൽ നിന്ന് ഒരു കുട്ടിയെ കിട്ടുകയാണ് ഉണ്ടായത്. ആ കുട്ടിയെ പാലും പഴവും കൊടുത്ത് വളർത്തി. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இங்கே சீரியஸாக சொல்கிறேன், அவரை வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் தான் ஆச்சு. நான் நினச்ச காரியம் எப்படி நடந்ததே தெரியல. இவர் നിത്യോത്സവം എന്നാണ് ഇവിടുത്തെ ഇതിന് പറയാം. നിത്യോത്സവമായിട്ട് എല്ലാ ദിവസവും തെയ്യം മുത്തപ്പൻ്റെ വേഷം കെട്ടിയാണ്. இன்னொன்று, சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் இந்த மாதிரி ஒரு வேஷம் இருக்கிறது இந்த வடக்கு மலபார் பகுதியில் இந்த பரசனி கடவுளை தான் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் இன்னும் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க, நிறைய விஷயங்களை கேட்பாங்க, பிரார்த்தனைகள் கேட்பாங்க. அதே நேரத்தில் இந்த சடங்கு நடக்கும்போது பார்த்திங்கன்னா வளப்பட்டணம் நதி கர்நாடக மாநிலம் பிரம்மகிரி மலைகளை தோன்றி இயற்கை வளம் நிறைந்த கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்து வழியா அரபிக்கடலை கலக்கிற ஒரு வளம் நிறைந்த நதி தான் இந்த வளப்பட்டணம் நதி. அப்படிப்பட்ட வளம் நிறைந்த வளப்பட்டணம் நதிக்கு அருகாமையில் அமைந்த ஒரு சிறப்புமிக்க ஆலயம்தான் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற பரசனிக்கடவு மடப்புரம் ஸ்ரீ முத்தப்பன் ஆலயம். கேரளாவுடைய வடக்கு மலபார் பகுதிகளில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல், அதாவது அதிக சிறப்பு சக்தி கொண்ட ஆலயம்தான் இந்த மடப்புரம் ஸ்ரீ முத்தப்பன் ஆலயம். இன்னும் சரியா சொல்லணும்னா கேரளாவுடைய மற்ற கோவில்களோட பூஜை விதிமுறைகளில் கொஞ்சம் மாறுபட்டு வடக்கு கேரளாவில் சிறப்பு கொண்ட தெய்யத்தை மையமாக வச்சு வித்தியாசமான ரூபக்கடவுள் அமைப்பை பெற்றது தான் இந்த முத்தப்பன் ஆலயம். சரி, இந்த கோவில் முதல்ல எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். கேரளம் நாட்டுடைய கண்ணூர் மாவட்ட பகுதி எல்லையில இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூர பயணத்தில் பரசனிக்கடவு பகுதியில் தான் இந்த பிரசித்தி பெற்ற ஆலயம் அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்து மத கோவில்கள் அப்படின்னா இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவாங்க. அது பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படுற ஒரு வழக்கம்தான். ஆனால் அந்த பாரம்பரிய சூழலுக்கு மாறுபட்டு எல்லா மதத்தினரும் சென்று வழிபடக்கூடிய ஒரு ஆலயம்தான் இந்த பரசனிக்கடவு மடப்புரம் ஸ்ரீ முத்தப்பன் ஆலயம். நார்மலா மதங்கள் வேறாயினும் அந்த மக்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரே நோக்கம்தான். அதுதான் கடவுளை அடையிற ஒரு வழி. அது எல்லா மதத்தினருக்கும் ஒண்ணுதான். அப்படிப்பட்ட எண்ணங்களும் பக்தியும் உள்ளடக்கிய ஒரு வெளிப்பாடு தான் இந்த முத்தப்பன் ஆலயம். சரி, முதல்ல யார் இந்த முத்தப்பன் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு பிராமண தம்பதிக்கு ரொம்ப நாளா கல்யாணமாகி குழந்தை இல்லாம தவிச்சிட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு குழந்தை வரம் வேண்டி நிறைய கோவில்களுக்கு வழிபாடு பல செயல்கள்னு செஞ்சிருக்காங்க. கடைசியா சிவனை நினைச்சு மனமுருகி வேண்டுதல் செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த பக்தி நிலை வெளிப்பாடு சிவனை மனம் குளிர வச்சிருக்குது. அதன்படி சிவனே அவர்களுக்கு குழந்தையாக இருக்க முடிவு செஞ்சு இந்த வளப்பட்டணம் நதிக்கரைக்கு பக்கத்துல குழந்தையா ஒரு தொட்டில் மூலமா நதியில மிதந்து வந்திருக்காரு. அன்னைக்கு அந்த பிராமண தம்பதி பெண் நதிக்கரைக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தையோட அழுகுரல் சத்தம் கேட்டு போய் பார்த்துருக்காங்க. அதன் பின்பு அந்த குழந்தைய தாயன்போட எடுத்து அந்த பெண் அரவணைத்து சிவன் அவர்களுக்கு கொடுத்த வரமா நினைச்சு வளர்த்து வந்திருக்காங்க. பிராமணர் தம்பதி என்பதால அவர்களுடைய முறைப்படி தான் அந்த குழந்தையும் வளர்த்து வந்திருக்காங்க. ஒரு சில காலங்களுக்கு பிறகு குழந்தை பெரியவனானதும் அவர்களுடைய பிராமண கலாச்சார முறைகளுக்கு எதிராக பல செயல்களை செய்ய ஆரம்பிச்சது. அதாவது தாழ்ந்த சமூக மக்களோட பழகி அவங்களுடைய கலாச்சாரமான கள்ளு குடிக்கிறது, வேட்டையாடுதல், மாமிசம் உண்ணுதல்னு போன்ற பல பழக்கங்களை ஈடுபட்டு வந்திருக்கான் அந்த சிறுவன். அதுக்கப்புறம் அவனுடைய பெற்றோர்களும் சிறுவனுடைய இந்த செயல்களை கண்டு கண்டிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் பெற்றோர்களும் ரொம்ப வேதனையும் ஆயிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேற ஆரம்பிச்சான். அந்த சமயத்துல பெற்றோர்கள் தடுத்து உண்மையை கேட்கும்போது தன்னுடைய கடவுள் நிலையை பெற்றோர்கள் காண்பிச்சு
தான் பூமிக்கு வந்ததுக்கான காரணத்தையும் விளக்கி சொன்னாராமா. அதுக்கப்புறம் தன்னுடைய பெற்றோர்களுக்கு ஆசி வழங்கி வீட்டை விட்டு அந்த சிறுவன் புறப்பட்டுட்டானாமா. இப்படி வெளியேறிய சிறுவன் தான் முத்தப்பன். அங்கிருந்து வெளியேறிய முத்தப்பன் மலைக்காடுகள் வழியா பயணம் செஞ்சு நிறைய தாழ்ந்த சமூக மக்களுக்கு அருள் கொடுத்து கள்ளு குடிக்கிறது, வேட்டையாடுதல்னு பல செயல்களை செஞ்சும் பல நிலைகளை கடந்தும் கடைசியா ஒரு அம்பு எய்து தன்னுடைய நிரந்தர வசிப்படத்தை தேர்வு செஞ்சாராமா. அதுதான் இப்ப நீங்க பார்க்குற பரசனிக்கடவு பகுதியில் இருக்கக்கூடிய முத்தப்பன் ஆலயம். கிட்டத்தட்ட 1100 வருஷங்களா கடந்து அமைஞ்ச ஒரு ஆலயமா தான் இது பார்க்கப்படுது. சரி, முத்தப்பன் தெய்வம்னு சொன்னா சிவன் தான் முக்கிய தெய்வம்னு நினைப்பீங்க. பிகாஸ் அவர் தான் குழந்தையா பிறப்பெடுத்து வந்தாருன்னு சொல்லலாம். ஆனா முத்தப்பன் தெய்வம்னு சொன்னா சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த ஒன்று தான் இங்குள்ள முத்தப்பன் தெய்வம்னு சொல்லப்படுது. இதற்கு காரணம் சிவன் எங்கெல்லாம் இருப்பாரோ அங்க விஷ்ணுவும் இருப்பதா நம்பப்படுவதாக இங்க இருக்கிறவங்க எல்லாமே சொல்றாங்க. ஆனா சரித்திர கதைகள்ல அப்படி ஒன்றும் சொல்லலை. பட் இங்க இருக்கிற ஆலயத்துல 2 தெய்வ மூலவர்கள் அமைஞ்சிருக்குது. 2 தெய்வத்தையும் சேர்ந்தது தான் முத்தப்பன் தெய்வம்னு சொல்லப்படுது. அதாவது திருவப்பனா வெள்ளாட்டம். இதுல திருவப்பனா அப்படின்னு சொன்னா விஷ்ணுன்னு அர்த்தமும், வெள்ளாட்டம் அப்படின்னு சொன்னா சிவன் அப்படின்ற அர்த்தமாகவும் கருதப்படுது. 2 தெய்வங்களுக்கும் 2 வித்தியாச ரூப வடிவ நிலைகள் காணப்படுது. பார்க்கறதுக்கு அது ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது. இந்த 2 ரூபங்களும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் முத்தப்பன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதுவரை நாம தரிசனம் பண்ண ஆலயங்கள்ல சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் இப்படிப்பட்ட ரூபங்கள் இருப்பதை பார்க்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஆலயத்துல 2 ரூப நிலைகள் கொண்ட தெய்வத்துடைய ரூபத்தை வச்சு தான் தினமும் தெய்வ நடனம் நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. அதுதான் இங்க முக்கிய சிறப்பாகவும் பார்க்கப்படுது. பிகாஸ் அந்த நடன நிகழ்வுகள்ல சிவன் மற்றும் விஷ்ணுவுடைய சுட்டித்தனம், விளையாட்டு நடனம், அருளாசி, குறி கேட்குதல்னு போன்ற எல்லா நிகழ்வுமே நடக்கும். சொல்ல போனா அதிகமான பக்தர்கள் இந்த நடனத்தை பார்க்க தான் கோவிலுக்கு போறாங்க. அதோட அவங்களுடைய அருளை வாங்குறதுக்கும் போறாங்க. மற்ற கோவில்கள் மாதிரி சுயம்பு சிலைகள் இங்க இல்லைனாலும் 2 பஞ்சலோக விக்கிரகங்களும் மற்றும் முத்தப்பனுடைய வாள் மற்றும் கிரீடங்கள் எல்லாம் இங்க காணப்படுது. அதுதான் மூலவர்களாகவும் பார்க்கப்படுது. இங்க இருக்கிற முத்தப்பன் மூலவர் ரூபங்கள் ஒரு வித்தியாசமான ரூப அமைப்புள்ள வயதான பெரியவர் போன்ற அமைப்புல தான் காட்சி கொடுக்குறாங்க. ஆனா உண்மையாவே ரொம்ப பவர்ஃபுல் தெய்வம். இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய தன்னுடைய பக்தர்களுக்கு எப்படி அவருடைய அருள் நிறைஞ்சிருக்குதோ அதே மாதிரி இங்க வரக்கூடிய அனைவருக்கும் சாப்பாடு விஷயத்துல வயிறும் நிறைஞ்சு போவாங்களாமா. ஆமாங்க, இங்க அன்னதினமும் மதிய அன்னதானமும் காலை மாலை என 2 வேளையிலையும் டீ மற்றும் பயிறு போன்ற நிறைய உணவுகள் கொடுக்கப்படுதாமா. அதோட ஆலயத்தை சுத்தி நிறைய கடைகளும் உணவு கூடங்களும் தங்கும் விடுதிகளும் நிறைய காணப்படுது. இந்த ஆலயத்துக்கு உள்ளூர் மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து நிறைய பக்தர்கள் வராங்க. அப்படி வரக்கூடிய பக்தர்கள் தங்குவதற்கு இங்க எல்லா நாளும் இரவு பூஜைக்கு பிறகு தேவசம் போர்டு சார்பில் தங்கறதுக்கு ஒரு கூடாரமும் கொடுக்குறாங்களாமா. இந்த ஆலயத்துல முத்தப்பன் அப்படின்னு சொல்லும் போதே அது ஒரு வேட்டை தெய்வமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா அவருடைய கையில வேல், வில் அம்பு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வச்சிருக்காங்க. அதனாலேயே என்னமோ தெரியல, இந்த முத்தப்பன் ஆலயத்துல அதிகப்படியான பைரவர்களை பார்க்கலாம். அதாவது அதிகப்படியான நாய்களை பார்க்கலாம். இது அவருக்கு ஒரு காவல் தெய்வமா இருக்குன்னு சொல்லப்படுது. சொல்ல போனா இந்த ஆலயம் முழுக்க முழுக்க பைரவர்கள் அதிகமா சுற்றி வருவாங்க. இது நார்மலா கோவிலுக்குள்ள போயிட்டும் வந்துட்டும் இருக்கும். பட் யாருமே எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. அவர்களும் யாரையும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு சுதந்திரமா இந்த ஆலயத்துக்குள்ள வலம் வருவாங்க இந்த பைரவர்களான நாய்கள் எல்லாமே. கிட்டத்தட்ட 1100 வருஷங்களா பார்க்கப்பட்ட ஒரு கோவில் இன்னைக்கு ஒரு ட்ரஸ்டியோட அமைப்புல இருந்துட்டு வருது. இந்த ஆலயத்தை பத்தி நான் நிறைய சொல்றதை விட நீங்க நேர்ல போனாதான் அதை கண்டிப்பா உணர முடியும். காரணம், இந்த பரசனிக்கடவு மடப்புறம் ஸ்ரீ முத்தப்பன் ஆலயம் அவ்வளோ சக்தி வாய்ந்ததா பார்க்கப்படுது. சொல்ல போனா அது என்னுடைய அனுபவத்திலும் கண்டிப்பா நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி வாங்க, இன்னும் இந்த ஆலயத்தை பத்தி நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். என்டே பொண்ணு முத்தப்பா சரணம் சரணம். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் ஒன்றுக்கே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்முடைய இந்த கேரளாவுடைய கோவில் பயணத்தில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 89 கோவில் முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 90வது கோவில். ஸோ வெற்றிகரமாக நம்ம ஒரு 90 கோவில் வந்துட்டோம். சீக்கிரம் 90 கோவில் முடிக்க வேண்டியது கொஞ்சம் இடப்பட்ட கொஞ்சம் என்ன சொல்ல சில பல வேலைக்கு இருந்ததுனால தான் வீடியோ அதிகமாக போட முடியல. பட் இன்றைக்கி நம்ம 90வது கோவில் எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக பார்க்கப்பட்ட ஒரு கோவில், அதாவது வடக்கு மலபார்னு சொல்லுவாங்க. மலபார் நாட்டில் நம்ம ஆல்ரெடி கண்ணூர் பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த கண்ணூரில் ஒரு பெரிய கோவில், கண்ணூர் மட்டும் இல்லை வடக்கு மலபார் சொல்லக்கூடிய மலப்புரம், கண்ணூர், வயநாடு,
கோழிக்கோடு, காசர்கோடு. ஸோ இந்த பகுதிகளில் முக்கியமாக பேசப்படுற ஒரு கோவில் வந்து பார்த்திங்கன்னா முத்தப்பன் சொல்லுவாங்க. என்னடா முத்தப்பன் அப்படின்னு சொன்னால் என்னென்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக முத்தப்பன் அப்படின்றது ஒரு சிவபெருமான் சிவன், அதாவது சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து அமைஞ்ச ஒரு கடவுள் தான் அந்த முத்தப்பன் கோவில். ஆக்சுவலாக இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. ஸோ கண்ணூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 கிலோமீட்டர் தொலைவில் பரசனி கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு, அதாவது ஒரு நதியோட பக்கத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலுடைய முழு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பரசரி மடப்புர ஸ்ரீ முத்தப்பன் கஷேத்திரம் சொல்லக்கூடிய ஒரு சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து அமைஞ்ச கோவில் தான். இந்த கோவில் நமக்கு ஷூட் எடுக்க பெர்மிஷன் கொடுத்தது இந்த கோவிலோட நிர்வாகம் தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. இப்போது இந்த கோவிலை பற்றின சரித்திர விசேஷங்களை நம்மளுடைய அண்ணா இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம் அண்ணா, நமஸ்காரம். നിങ്ങളുടെ പേര് പറഞ്ഞിട്ടാ? എൻ്റെ പേര് വിജോയ്. വിജോയ്. ഇവിടെ എന്തുവായിരിക്കണം? കലശത്തിൻ്റെ പൂജയായി. ഓക്കെ ഏട്ടാ, നമ്മുടെ പറശ്ശിനി മടപ്പുറ ശ്രീ മുത്തപ്പ ക്ഷേത്രത്തിൻ്റെ ചരിത്രം എന്താണ് ഏട്ടാ? മുത്തപ്പൻ്റെ ചരിത്രം എന്ന് പറയുന്നത് അയ്യങ്കര ഇല്ലത്ത് പാടിക്കുറ്റി അമ്മക്ക് മക്കളില്ലാത്ത ദുഃഖത്തിൽ ശിവനെ പ്രാർത്ഥിക്കുകയും ശിവൻ്റെ അനുഗ്രഹത്താൽ കുളിക്കടവിൽ നിന്ന് ഒരു കുട്ടിയെ കിട്ടുകയാണ് ഉണ്ടായത്. ആ കുട്ടിയെ പാലും പഴവും കൊടുത്ത് വളർത്തി. കുട്ടി വളർന്ന് വലുതാകുന്നതിനനുസരിച്ച് കുട്ടി താഴ്ന്ന ജാതിക്കാരിടയിലേക്ക് പോവുകയും അവരുടെ ശീലങ്ങൾ പഠിക്കുകയും ചെയ്തു. അപ്പം അങ്ങനെ കുറച്ച് വലുതാകുന്ന കാലത്ത് കുട്ടി മത്സ്യം, മാംസം, കള്ള് ഇതൊക്കെ ഉപയോഗിക്കാൻ തുടങ്ങിയപ്പോൾ ഇല്ലത്ത് നമ്പൂതിരി കുടുംബമായതുകൊണ്ട് അത് അവർക്ക് പറ്റാതെ വരികയും ഇല്ലം വിട്ട് പുറത്തു പോകണമെന്ന് പറയുകയും ചെയ്തു. അപ്പം അന്ന് ദൈവം വിശ്വരൂപം കാണിച്ച അമ്മയാണ്. അപ്പം അങ്ങനെയാണ് മലനാട് വള്ളക്കോട് എന്ന് പറഞ്ഞിട്ട് ദൈവം മലനാട് വള്ളം യാത്ര ചെയ്യുന്നത്. അപ്പോൾ ആ പോകുന്ന വഴിയിൽ എല്ലാ താഴ്ന്ന ജാതിക്കാർ ഉന്നമനത്തിന് വേണ്ടിയിട്ട് ഉള്ള പ്രവർത്തനങ്ങൾ ചെയ്യുകയാണ് ഉണ്ടായത്. നമ്മൾ ശരിക്കും മുത്തപ്പൻ എന്ന് പറയുന്നത് വിഷ്ണുവാണ്. അന്ന് മുതൽ ശിവനും കൂടെ കൂടുന്നതാണ്. അപ്പോൾ അങ്ങനെയാണ് 2 മുത്തപ്പന്മാർ എന്നുള്ളത് വരുന്നത്. അപ്പോൾ അവരങ്ങനെ കുറേ യാത്ര ചെയ്ത് കുറേ കഴിഞ്ഞ് അവർക്ക് നിത്യമായിട്ടൊരു സ്ഥലം വേണമെന്നുള്ളൊരു ഇത് വരും. അമ്പ് ചെയ്യാന്ന്. ആ അമ്പ് വന്ന് തറിക്കുന്നത് ഈ പറശ്ശിനിക്കടവ് മുത്തപ്പൻ ക്ഷേത്രം നിൽക്കുന്ന ആ സ്ഥലത്ത് ഒരു കാഞ്ഞിര മരത്തിൻ്റെ മേലെ വന്ന് തറിക്കുന്നത്. അന്ന് ഈ അമ്പ് എടുത്ത് കാണുന്നത് ഇവിടെ മത്സ്യം പിടിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന ഒരു വണ്ണാൻ സമുദായത്തിൽപ്പെട്ട ഒരാളാണ് അത് കാണുന്നത്. അന്നത്തെ ഇവിടുത്തെ പ്രധാനപ്പെട്ട ആൾക്ക് ഇത് കൊണ്ടു കൊടുക്കുകയും അവരിവിടെ ഒരു അമ്പലം പണിയുകയാണ് ഉണ്ടായത്. 100-500 വർഷത്തിൽ മേലെ പഴക്കമുണ്ടെന്നാണ് അറിവ്. കൃത്യമായിട്ട് എഴുതി വെച്ച ചരിത്രം എവിടെയില്ല. ഓക്കെ ഓക്കെ. അപ്പം അങ്ങനെയാണ് ഇവിടെ നിത്യശാന്തിക്ക് വേണ്ടിയിട്ടാണ് ഇവിടെ വന്ന് മുത്തപ്പൻ ഇവിടെ കുടികൊള്ളുന്നത്. ഓ ശരി ശരി ശരി. 2 രൂപം എന്ന് പറയുന്നത് അമ്പലത്തിൽ നമ്മൾ തൊഴുത്ത് നിൽക്കുമ്പോൾ ഒരു വശത്ത് വിഷ്ണുവിൻ്റെത്, അത് തിരുവപ്പന എന്ന് പറയും. വലതുഭാഗത്ത് ശിവൻ, വിഷ്ണുവിൻ്റെ വലതുഭാഗത്ത് ശിവനായിട്ടാണ് ഉണ്ടാവുക. ഓക്കെ. വിഷ്ണുവിൻ്റെ രൂപം എന്ന് പറയുന്നത് ആ രൂപത്തിൽ നമ്മളെ ദശാവതാരത്തിലെ 10 അവതാരങ്ങളും ആ രൂപത്തിലുണ്ടാവും. ശരി ശരി. മത്സ്യം മുതൽ കൂർമ്മം വരെ. ഓ ശരി. അതിൻ്റെ കിരീടം മത്സ്യ രൂപത്തിലാണ്, കാൽപാദം കൂർമ്മത്തിൻ്റെ രൂപത്തിലാണ്, നരസിംഹത്തിൻ്റെ മുഖം, ഓരോ രൂപം 10 അവതാരത്തിൻ്റെയും ആ ശരീരത്തിലുണ്ട്. ഓക്കെ 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 ഓക്കെ. ശിവൻ്റെ കിരീടം എന്ന് പറഞ്ഞൊരു കൊടുമുടിയാണ്. കൊടുമുടി, പാമ്പ് ഇതെല്ലായിട്ടുള്ള അതെ 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 കിരീടമാണ്. ഓക്കെ ഓക്കെ ഓക്കെ. പക്ഷേ ഈ രണ്ടാളും കൂടി ആരാണ് മെയിൻ മുത്തപ്പൻ? 2 പേരും ആണോ? 2 പേര് ചേർന്ന് തിരുവപ്പന വെള്ളാട്ടം എന്നാ പറയാം. അതെന്തിനാ? വിഷ്ണുവിനെ തിരുവപ്പന എന്നും ശിവനെ വെള്ളാട്ടം എന്നാ പറയാം. ഓ, അപ്പോൾ 2 ചേർന്നിട്ടാണ് നമ്മൾ മുത്തപ്പൻ എന്ന് പറയാം. ഓ ശരി ശരി ശരി. നിത്യോത്സവം എന്നാണ് ഇവിടുത്തെ ഇതിന് പറയാം. നിത്യോത്സവമായിട്ട് എല്ലാ ദിവസവും മുത്തപ്പൻ്റെ വേഷം കെട്ടിയാടുന്നില്ല. അതെന്ന് വെച്ചാൽ നമ്മൾ ഡിസംബർ 2 നമ്മൾ കൊടിയേറ്റ ഉത്സവം, മലയാള മാസം വൃശ്ചികം 16 അന്ന് തുടങ്ങിയാൽ അടുത്ത കന്നി മാസം 30 വരെ 1.5 മാസം ഉണ്ടാവില്ല. ഓ, അത് തിരുവപ്പന മാത്രം ഇല്ലാണ്ടുണ്ടാവും. ഓ ശരി. ആ സമയത്ത് 1 മാസം ഫുള്ളായിട്ട് വെള്ളാട്ടം ഉണ്ടാവും, ശിവൻ്റെ രൂപം ഉണ്ടാവും. ഓ ശരി. അപ്പോൾ ആ കന്നിമാസം 30 നിർത്തുന്നതെന്ന് വെച്ചാൽ ഇത് നമ്മളെ മുത്തപ്പൻ്റെ കിരീടം കാര്യങ്ങളൊക്കെ എല്ലാ വർഷവും പുതുക്കി പണിയണം. ഓ ശരി. അതിൻ്റെ അകത്ത് സ്വർണ്ണം, വെള്ളി എല്ലാ കാര്യങ്ങളും പുതുക്കി ഉണ്ടാക്കണം. ഓ, അപ്പോൾ അതുകൊണ്ടാണ് ആ ഒരു സമയം നമ്മൾ ഗ്യാപ്പ് കൊടുക്കുന്നത്. ഉത്സവത്തിന് മുന്നേ ഉള്ള ആ ടൈം 1.5 മാസം. ഓ, ഒക്ടോബർ 17 മുതൽ ഡിസംബർ 1 വരെ. ഓ ശരി. ഡിസംബർ 2 ഉത്സവമായി. ഓ ശരി ശരി ശരി. ഇവിടെ നമ്മളെ ക്ഷേത്രത്തിൽ എന്ന് വെച്ചാൽ ഏത് മതത്തിൽപ്പെട്ട ആർക്കും വരാം, ആർക്കും ഒരു രക്ഷയില്ല. വേഷത്തിന്
പ്രത്യേകതയില്ല. എങ്ങനെ ഏത് വേഷത്തിൽ വന്നാലും വന്ന് പ്രാർത്ഥിക്കുക, ഇതൊക്കെ ഉണ്ട്. എന്നുവെച്ചാൽ വൈകുന്നേരം 3 മണിക്ക് നട തുറന്നു, മാല ചാർത്തി ശുദ്ധി വരുത്തി. 4 മണിക്ക് മുത്തപ്പൻ്റെ ആദ്യത്തെ പൂജ. 4 മണിക്ക് മലയിറക്കൽ എന്ന് പറയാം അതിന്. 4 മണിക്ക് മലയിറക്കി 5:30 പൈൻ കെട്ടി വെച്ചു. ദീപാരാധനയ്ക്ക് ശേഷം മുത്തപ്പൻ വേഷം കെട്ടി വരും. അത് രാത്രി 8:30 വരെ ഉണ്ടാവും. ശരി. അത് കഴിഞ്ഞ് മുത്തപ്പൻ്റെ വേഷം മാറിയതിന് ശേഷം 9:30 കലശം എഴുന്നള്ളത്ത് കഴിഞ്ഞ് നടയടക്കും. ശരി ശരി. പിറ്റേ ദിവസം രാവിലെ 5 മണിക്ക് വീണ്ടും നട തുറക്കുന്നു. 5:30 തിരുവപ്പനയും വെള്ളാട്ടം ഒരുമിച്ച് രണ്ടും ചേർന്ന് തിരുമുറ്റത്തേക്ക് വരുന്നു. അത് 8:30 വരെ ഉണ്ടാവും. 8:30 വീണ്ടും മുടിയേക്കുന്നു. 8:30 കഴിഞ്ഞ് പിന്നെ കലശം പാടി പൊലിക്കുന്ന ചടങ്ങോടുകൂടി ഒരു ദിവസത്തെ ചടങ്ങ് കഴിഞ്ഞു. തലേ ദിവസം വൈകുന്നേരം മുതൽ പിറ്റേ ദിവസം രാവിലെ വരെയാണ് ഒരു ചടങ്ങ്. അത് കണ്ടിന്യൂഷൻ ആയിരിക്കും എല്ലാത്തിൻ്റെയും. ശരി ശരി. ഇവിടെ വഴിപാടെങ്കിൽ അത് ഏത് വഴിപാടായിട്ട് അവിടെ ഫേമസ്? വഴിപാടെല്ലാം ഒരുപോലെ മുഖ്യമാണ്. പൈങ്കിറ്റി മുതൽ തിരുവപ്പന വരെ. പൈങ്കിറ്റി എന്ന് പറഞ്ഞാൽ മുത്തപ്പന് വെക്കുന്ന ആദ്യത്തെ പൂജയൊക്കെ പൈങ്കിറ്റി പറയാം. അത് നേരത്തെ ബുക്ക് ചെയ്യണോ അല്ലെങ്കിൽ? ഇല്ല, ഇത് ഇവിടെ നമ്മൾ നിത്യം ചെയ്യുന്ന കാര്യങ്ങളല്ലേ, നിത്യപൂജയായിട്ട് ചെയ്യുന്ന കാര്യങ്ങൾ. ശരി ശരി. നമ്മൾ വന്നിട്ട് മുറിച്ചാൽ അത് ചെയ്യും. ശരി ശരി ശരി. അപ്പോൾ അതുപോലെ തിരുവപ്പന വെള്ളാട്ടം രാവിലത്തേതാണ് പ്രധാനം. രണ്ടുനാളും ഒരുമിച്ചുള്ള ശിവനും വിഷ്ണു ഒരുമിച്ചുള്ളത്. ശരി 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 ശരി. പിന്നെ ഇവിടെ നമ്മൾ നിവേദിക്കുന്നത് നമ്മൾ മറ്റുള്ള ക്ഷേത്രം പോലെയല്ല. കള്ള്, മത്സ്യം, ഇതൊക്കെയാണ് നമ്മൾ നിവേദ്യം കൊടുക്കുന്നത് ദൈവത്തിന്. ശരി ശരി. അത് വെച്ചാൽ നമ്മൾ മുത്തപ്പൻ ഇതിനു വേണ്ടിയിട്ടാണ് ഇല്ലം വിട്ട് പോയത്. വീട്ടിൽ പറ്റാത്തതുകൊണ്ട് ഇതിന് പോയത്. ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ട സാധനം അതാണ്. ஓகே. ஸோ விஜய் அண்ணா நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த முத்தப்பன் கோவில் ரொம்ப பிரத்யேகமான கோவிலுங்க. சீரியஸாக சொல்கிறேன். நான் இந்த கோவிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரல, ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் வந்துட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இங்கே சீரியஸாக சொல்கிறேன், அவரை வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் தான் ஆச்சு. நான் நினச்ச காரியம் எப்படி நடந்ததுனே தெரியல. இவர் ஆக்சுவலாக நான் ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு போயிருந்தேன். ஸோ இங்கேருந்து வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சதோடு சரி 3 நாள் அந்த காரியம் நடந்துச்சுங்க. மனசில் நான் நின்று நல்லா பிரார்த்தனை பண்ணேன். அது எப்படி நடத்தி கொடுத்தாரு என்னன்றது எனக்கு தெரியல. இன்னொன்று, சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் இந்த மாதிரி ஒரு வேஷம் இருக்கிறது இந்த வடக்கு மலபார் பகுதியில் இந்த பரசனி கடவுளை தான் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா சிவனும் விஷ்ணு இந்த மாதிரி ஒரு ரூபத்தில் பயங்கரமாக சுட்டித்தனம் பண்ணிட்டு இந்த விஷயங்கள்லாம் அண்ணா சொல்கிற மாதிரி இந்த சடங்கு வந்துட்டு மார்னிங் ஒரு 5:30க்கு 6 o'clock ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இருந்து 8:30 வரைக்கும் காலையில் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் முத்தப்பனுடைய ஒரு இது மட்டும் இருக்கும். இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்னும் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க, நிறைய விஷயங்களை கேட்பாங்க, பிரார்த்தனைகளை கேட்பாங்க. அதே நேரத்தில் இந்த சடங்கு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற சுற்றி குடும்பத்தெல்லாம் விளையாட்டுலாம் நிறைய பயங்கரமாக சூப்பராக இருக்குங்க. ஒரு சடங்கு மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நம்முடைய அண்ணா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கேரளாவில் போக வேண்டிய ஒரு முக்கியமான கோவில் தான் இந்த முத்தப்பன் கோவில். நினச்சதை என்ன சொல்கிறது நடத்தி கொடுப்பாருன்றதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது இல்லையா? ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் அண்ணா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துட்டு நம்ம அண்ணாக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த வாரம் ஒரு நல்ல கோவில் பதிவு வச்சுட்டு தேங்க்யூ.